الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து வருகிறோம். இதில் பல தரப்பட்ட இலக்கியவாதிகளுடைய கிதாபுகளிலிருந்து கோர்வை செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் இதில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறன. அல்லாஹுடைய அருளினால் இதன் மூலம் நாம் அரபு இலக்கியத்தை இன்னும் அதனுடைய பூங்குகளை, அதன் நயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு எளிதான முறையிலே வழிகாட்டக்கூடிய ஒரு கிதாபாக முக்தாராத் இருக்கிறது. அல்ஹம்துலில்லா அல் முக்தாராத். இதன் பாடங்களிலே நாம் 64வது பாடங்களை கடந்து 65ஐ நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீபுல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படுகிறது. ஜாமியாத்துர் ரகீபுல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு எளிய முறையில், அழகான முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மையை ஈட்டித்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் தீனுடைய இல்மினை பரப்புவதற்கு ஒரு எளிய வழிமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லா, இது நன்மைக்குரிய காரியம். இந்த நன்மையிலே நாம் ஒன்று சேருவோம், இன்னும் நாம் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அல்லாஹுடைய அருளினால் அல்லாஹு தாலா வழங்கிய அந்த ஆலோசனைகள், அல்லாஹு தாலாவின் மூலம் நமக்கு வழங்கப்பட்ட அருட்செல்வங்களை கொண்டு நம்மால் முடிந்த அளவு நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுங்கள். அல்ஹம்துலில்லா, நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை, திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபாத்து சுல்தானி சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். ஹஸரத் சுல்தான் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரணம், இறப்பு. லில்காதி பஹாயுத்தீன் இல் மஅரூஃப் பி இப்னு ஷத்தாத். ஹஸரத் பஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கட்டுரையாக இருக்கிறது. அவர்கள்தான் இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர்கள். அரசர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணம், பார்ட் 1. இதில் நாம் பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஹஸரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள். அரசர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் என்று எடுத்துக்கொண்டால் அபுல் முலஃபர் யூசுப் இப்னு அய்யூப் இப்னு ஷாதி அல் முலக்கப் பில் மலிக்கின் நாசிர், அதாவது மலிக்குன் நாசிர் என்று பெயர் பெற்றவர்கள். இவர்கள் பெயர் யூசுப் இப்னு அய்யூப். அல்லாஹு தாலா இவர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் பெரும் உதவிகளை செய்தான். இன்னும் முஸ்லிம்களுடைய முகங்களை அல்லாஹு தாலா பிரகாசமாக்கினான். இவர்களுடைய அந்த போரை கொண்டு, உழைப்பை கொண்டு. மேலும் சிலுவை
மதக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சலீபியீன்களை அவர்களோடு தாக்குதல் நடத்தி பைத்துல் முகத்தஸ் என்று கூறப்படக்கூடிய புனித ஆலயத்தை நசாராக்களுடைய கையிலிருந்து மீட்டார்கள். 90 ஆண்டுகளுக்கு பின்பாக 90 ஆண்டுகள் அவருடைய கையிலே இருந்தது. அதற்கு பிறகு போரிட்டு தாக்குதல் நடத்தி மீட்டு தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது நாத்திகவாதி என்று கூறப்படக்கூடிய அவர்களிடமிருந்து மிஸ்ரை மீட்டி தந்தார்கள். இதுபோன்று பலவிதமான வெற்றிகளுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் மூலம் பெரும்பெரும் உதவிகளை இஸ்லாத்திற்கு செய்தான் என்பதில் எந்த குறையும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஹஜ்ரத் ராஷிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராஷிதீன்களுடைய காலத்தில் செய்யப்படாத விஷயங்களை, அதைவிட அதிகமான சேவைகளையும் அதிகமான வெற்றிகளையும் கண்டார்கள். இவர்களுடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 537 வருடம் பிறந்தார்கள். மரணம் என்று எடுத்துக்கொண்டால் 589 வருடம் மரணித்தார்கள். அதாவது சஃபர் மாதம் இவருடைய மரணம் ஏற்பட்டது 589 27ஆம் நாள். இவர்களுடைய வாழ்க்கையின் இந்த காலகட்டம் என்று எடுத்துக்கொண்டால் 52 வயது, அதாவது 52 வயது வரை இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இன்னும் விளக்கமான சரிதைகளை இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒஃபியாத்துல் அயான் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் ஹஜ்ரத் இப்னு ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபிலிருந்து நாம் தாராளமான முறையிலே விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் இப்பொழுது இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரரான அல் காதி அவர்களை பற்றி பார்ப்போம். இவர்களுடைய புனைப்பெயர் அபுல் மஹாசின் என்று கொள்வார்கள். காதி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய பெயர் என்று எடுத்துக்கொண்டால் அபுல் மஹாசின் என்பதாக சொல்லப்படும். யூசுப் இப்னு ராஃபியா என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. இவர்கள் மூசல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் பிறந்தார்கள். 539ஆம் வருடம் ஹிஜ்ரி. இவர்கள் ஹதீஸுடைய கல்வியிலேயும் தஃப்சீர் என்னும் அதபிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞராக இருந்தார்கள். இன்னும் சுல்தான் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த அவையின் முக்கியமான ஆலோசகராகவும், இன்னும் சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இவரிடமிருந்து ஹதீஸ்களை கேட்கக்கூடியவராகவும், அது மட்டுமல்லாமல் படை விஷயத்திலே நிர்வகிக்கக்கூடிய, இன்னும் மற்ற விஷயத்திலே தீர்ப்பு வழங்கக்கூடிய மிக பெரும் காதியாகவும் இருந்தார்கள். இவர்களை பின்பு ஹஜ்ரத் சுல்தான் ரஹமத்துல்லாஹி வஃபாத்திற்கு பிறகு அவருடைய மலிக் அல்லாஹிர் அவருடைய ஹிதமத்திலே இவர்கள் சென்று விட்டார்கள். அங்கு அவரிடத்திலே ஹஜ்ரத் மலிக்குல்லாஹிர் இடத்திலே மந்திரி பொறுப்பை ஏற்று அந்த அந்தஸ்தில் அவர் இருந்தார்கள். இவர்கள் அதிகமாக அந்த பொறுப்பில் இருந்ததன் காரணமாக இவர்கள் மூலம் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஹலப் என்ற இடத்துல அதிகமான மதரசாக்களை நிறுவினார்கள். இவர்கள் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹினுடைய வாழ்க்கை வரலாற கிதாபை எழுதியிருக்காங்க. அன் நவாதிர் சுல்தானியா வல் மஹாசினுல் யூசுஃபியா என்பதாக. இது ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹினுடைய கிதாபுகள், அவங்களை பற்றி எழுதப்பட்ட கிதாபில் ஒரு சிறந்த கிதாபாக இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப அஹ்லாக்லையும் சிறந்தவங்களாக இருந்தாங்க. அதே போல இவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஹிஜ்ரி 637 பிறந்தது. 539 பிறக்கிறாங்க. 637 வஃபாத் ஆகுறாங்க. ஏறத்தாழ 98 வருஷம் இவங்களுடைய வாழ்க்கை. இவங்க மரணிக்கும் போது இவங்களுடைய வயது 98 இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது இவர்களுடைய ஹஜ்ரத் காதி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹிய இந்த வாழ்க்கை வரலாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தின் சுருக்கம் என்று பார்த்தால், ஹஜ்ரத் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பற்றி பேசப்படுகிறது. சனிக்கிழமையினுடைய இரவு நேரத்திலே பாதி இரவு கூட கழியவில்லை, அதுக்குள்ள ஹஜ்ரத் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை என்று சொல்லப்படக்கூடிய காய்ச்சல், வெளிக்காய்ச்சலை விட உள்காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. உதாரணமாக 589ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 16வது நாள் காலையில், சனிக்கிழமையுடைய காலையில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த காய்ச்சலினுடைய அசர் பிரதிபலிப்பு மிக அதிகமாக அவங்க மேலே ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த நாளில் கடுமையான இந்த பிரதிபலிப்பு அவங்கள ரொம்ப பலகீனமாக்கிடுச்சு. அந்த விஷயத்த மக்கள்கிட்ட என்ன செய்யலை, பரப்பாமல் ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. அப்போ காதி சொல்கிறாங்க, பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி, நானும் அல் காதில் ஃபாதில் என்று கூறப்படக்கூடிய காதியும் அவர்களை பற்றி நாம்
மேலே சொல்லி இன்ஷா அல்லாஹ் பாடத்திலே குறிப்பிடுவோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அரசவைக்கு போகிறாங்க. போய் அவங்களுக்கு பக்கத்தில் அந்த நேரத்தில் அவங்களுடைய மகனார், அது சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி மகனாரான அல் மலிகுல் அஃப்தல் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த மகனும் அங்கே இருக்காங்க. எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அருகாமையில் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க. இரவில் நடந்த அந்த திருக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேசும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. லுஹருடைய நேரம் ஆயிடுச்சு. காதி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், இருந்தாலும் எங்கள் உள்ளங்கள் அங்கே தான் இருந்துச்சு, அவருக்கு பக்கத்திலே தான். அப்போ அந்த நேரத்தில் சாப்பாடுக்காக வேண்டிய மலிகுல் அஃப்தல் கூப்பிட்டாரு. ஆனால் ஃபாதிலுடைய பழக்கம் வந்து இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, எந்த சாப்பாட்டையும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், மலிக்கிட்ட போய் என்ன செஞ்சேன், உட்காந்துருந்தேன். ஆனால் என்னாலே அங்கே இருக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் விரக்தி வேற, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, தாங்க முடியலை சுல்தான் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி நிலையை பார்த்துட்டு. இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த அரசருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. அந்த அரசர்கிட்ட, அதாவது மகன்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் தந்தைக்கிட்ட உட்காருறது அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், குணமாகிறதுக்கு வழியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு நோய் கூடிக்கிட்டே தான் போச்சு. நான் என்ன செஞ்சேன், பகலில் 2 முறை நாங்களும் காலை மாலையும் நானும் காதி அல்ஃபாதிலும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சில நேரம் போகிறதுக்கு லேசான முறையில் அனுமதி இருந்துச்சு, சில நேரம் கிடைக்காது. அதாவது கொஞ்சம் கூட்டங்கள் இல்லை, முடியாத நிலையில் இருக்கும்போது இப்படி அவங்களுடைய தலை வரைக்கும் நோய் ஏறிடுச்சு. அப்போ இன்னும் வந்து பார்த்தோன்னு சொன்னால், அவங்களுடைய நிலையை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு இறுதி கட்ட நிலைக்கு தான் எனக்கு போன மாதிரி தெரியுது. அப்போ டாக்டர்கள் சொன்னாங்க, அந்த இடத்துல ரத்த குளுத்தி எடுத்தால் சரியாகும்னு சொல்லும்போது நம்ம ரத்தம் குத்தி எடுத்துட்டு பார்த்தா இன்னும் நோய் கூடிடுச்சு. ஈரப்பதம்லாம் காஞ்சி உடல் காய ஆரம்பிச்சிடுச்சு, ஈரப்பதம் போயிடுச்சு. நோய் கூட்டிக்கிட்டே போச்சு. அதற்குள்ள பலகீனத்துடைய நிலையை அடங்கிட்டாங்க. இப்போ இதன் விஷயமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்ப்போம், விவாதத்துகளை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபாத்து சுல்தானி ஸலாஹுத்தீன் அல்-அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணம். லில் காலி பஹாயுத்தீன் அல் மஅரூஃப் பி இப்னு ஷத்தாத். இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் காலி பஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆவார்கள். பஹாவுத்தீன், இந்த பஹாங்கிற வார்த்தை இருக்க, இது பொதுவாக இது சுமக்கக்கூடிய இந்த சிஃபத்தை தீனுடைய பஹா என்ற அர்த்தம். இது சுமக்கக்கூடியவங்களுக்கு சொல்றது எப்படின்னு சொன்னா, பஹாங்கிறது ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான மனிதர், உள்ளத்தாலும் சிந்தனையாலும் நல்ல மனிதருக்கு சொல்றது. அதே மாதிரி சுறுசுறுப்பானவர், தன்னுடைய வேலையில சுறுசுறுப்பை காட்டக்கூடியவர், மக்களோட எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொருவரோட என்ன செய்வார், உதவியில் இருப்பார். அவர் நல்ல விஷயங்களை செய்வார். ரொம்ப பணிவுடையவராக இருப்பார். ஏமாற்றுதல் என்பதும் பெருமை எடுத்தல் என்பதும் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அதே மாதிரி தன்னுடைய அறிவை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்வார், உறுதி செய்து அதை வெளிப்படுத்துவார், அதற்கு முயற்சியில் ஈடுபடுவார். அதே மாதிரி வீரம் நிறைந்தவராக இருப்பார். அவருக்கு பஹா என்று பெயர் சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல பஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அந்த சிஃபத்தை கவனித்தவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இப்னு ஷத்தாத் என்ற பெயரை கொண்டு அறியப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இருவரையும் பற்றி நாம் முன்னால் பேசிவிட்டோம். வலம்மா கானத் லைலத்து சபுத்தி, சனிக்கிழமையின் இரவு ஆன பொழுது, வஜத கஸ்லன் அதீமன், வஜத அதில் சுல்தான் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெற்றார்கள், உணர்ந்தார்கள், கஸ்லன் அதீமன், மிக பெரும் பலகீனத்தை. فمن تصف الليل حتى غشيته حما صفراوية. இன்தசஃப பாதியானதுன்னு அர்த்தம். ஃபமன் தசஃப லைலு, இரவின் பாதி ஆகவில்லை, பாதி இரவு கழியவில்லை. ஹத்தா எதுவரை என்றால் ஹஷியத்துஹு, அவரை ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை மூடி சூழ்ந்து கொண்டது. ஹும்மன் சஃப்ராவியத்தும், மஞ்சள் நிற நோய், அதாவது மஞ்சள் காமாலை நோயானது, காய்ச்சலானது அவர்களை கவ்விக்கொண்டது, ஆட்கொண்டு விட்டது. கானத் ஃபி பாத்தினிஹி அக்ஸர மின் லாஹிரிஹி, அதில் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உள்புறத்திலே நோயானது ஆகியிருந்தது, மிக அதிகமானதாக. மின் லாஹிரிஹி, அவர்களுடைய வெளிப்புறத்தை விட உள்புறத்தில் அதிகம், அதாவது உள்காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு.
وأصبح في يوم السبت سادس عشر سفر سنة 89 و500 متكسلا عليه أثر الحمى. அஸ்பாஹ் அவர் காலை அடைந்தார்கள் ஃபியோமி சபத்தி சனிக்கிழமை நாளிலே 16ஆம் நாள். எதனுடைய 16ஆம் நாள்? சஃபருடைய 16ஆம் நாள். 500 இங்கே வெறும் 89 என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 589ஆம் ஆண்டின் சஃபர் மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமையிலே அவர்கள் காலை அடைந்தார்கள். முத்தக்கசிலன் அலைஹி, அஸ்பஹ முத்தக்கசில் அலைஹி, அவர் மீது அதாவது பலகீனத்தை ஏற்படுத்திய வண்ணமாக அசருல் ஹும்மா ஏற்படுத்தி இருந்தது. ஹும்மாவுடைய அந்த அசர் அதாவது காய்ச்சலினுடைய அந்த பிரதிபலிப்பானது அவர் மீது பலகீனத்தை சாட்டிவிட்ட நிலையிலே, பலகீனத்தை அவர் மீது ஏற்படுத்திய நிலையே அவர் காலை அடைந்தார். வலம் யுல்ஹிர் தாலிக்கல் இன்னாசி, அந்த விஷயத்தை ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த விஷயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அல்ஹர யுல்ஹிரு லாக்கின் ஹலர்து அன வல் காலில் ஃபாலிலு, லாக்கின் என்றாலும் ஹலர்து அன நானும் இருந்த இடத்துல காலி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நானும் காலி ஃபாலிலும் ஆஜரானோம். அல் காலில் ஃபாலில் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க அபு அலி என்பதாக பெயர் சொல்லப்படும். அதாவது அப்துல் ரஹீமுல் பீசானி அல் அஸ்கலானி என்பதாக சொல்லுவாங்க. இவர் கான வசீரன், அதாவது ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவையினுடைய மந்திரியாக இருந்தார். இன்னும் அவர்களுடைய விஷயங்களை, அந்த ஆட்சியினுடைய அந்த பொறுப்பை, ஆட்சியினுடைய பதவியினுடைய அந்த விஷயங்களை நிர்வகிக்கக்கூடியவராகவும் இன்னும் அங்குள்ள ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருந்தார். இவருடைய மரணம் 596ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 596 இவருடைய மரணம் ஏற்பட்டது. இப்ப நானும் காதில் ஃபாதிலும் அந்த இடத்திற்கு ஆஜரானோம். வதஹல வலதுஹுல் மலிகுல் அஃதல், வதஹல இன்னும் நுழைந்தார், வலதுஹு ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி மகனாரான அல் மலிகுல் அஃதல். அல் மலிகுல் அஃதல்ங்கிறது அவருடைய பெயர். அல் மலிகுல் அஃதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அவருடைய பெயர் என்னன்னா நூருத்தீன் அலி என்பதாக சொல்லுவாங்க. இவர் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி மகன்கள்ல மூத்த மகனாராக இருக்கிறார். இப்போ அவரிடத்தில் அவரும் எங்களோட நுழைந்தார். பால ஜுலூசுனா ஐந்தஹு, நாங்கள் அமர்தல் என்பது, எங்களுடைய அமர்தல் என்பது நீளமானது. ஐந்தஹு அவரிடத்திலே, ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி இடத்துல அமர்ந்திருந்தோம். வாஹத யஷ்கு மின் கலக்கத்தின் ஃபில் லைலி, அவர்கள் முறையிட ஆரம்பித்தார்கள். மின் கலக்கத்தின் திருக்கத்திலிருந்து, ஃபில் லைலி இரவிலே ஏற்பட்ட அந்த பதட்டம், திடுக்கத்தை பற்றிய விஷயங்களை எங்களிடம் முறையிட ஆரம்பித்தார்கள். وطاب له الحديث إلى قريب الظهر, وطاب له அவருக்கு நன்றானது, நலவானது, அழகானது, அல் ஹதீஸ் பேசுதல் என்பது, பேச்சு, இலா கரீபில் லுஹரி லுஹருடைய நெருக்கத்தின் பக்கம் வரைக்கும், லுஹருடைய நெருக்கம் வரைக்கும் அவருக்கு பேசுவது என்பது அழகாக இருந்தது, ஒரு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. சும்மன் சரஃப்னா வல் குலூபு ஐந்தஹு, சும்ம பிறகு நாங்கள் திரும்பினோம், வல் குலூபு எங்களுடைய உள்ளங்கள் ஐந்தஹு ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்கிட்ட இருந்துச்சு, அங்கதான் இருந்துச்சு. அங்கிருந்து நாங்கள் எழுந்திரிச்சு வந்துட்டோம், ஆனா எங்களுடைய நினைப்பு, சிந்தனை, உள்ளமெல்லாம் அங்கதான் கதியா இருந்துச்சு. துகுத்திம இலைனா பில் ஹுதூரி அல தஆமி ஃபி ஹதமத்தில் மலிக்கில் அஃவலி, எங்கள் பக்கம் முற்படுத்தப்பட்டது பில் ஹுதூரி ஆதிராகும்படியாக, ஆதிராகும்படி அல தஆமி உணவின் மீது, ஃபி ஹதமத்தில் மலிக்கில் அஃவல்னா மலிக்குல் அஃவலுடைய அந்த ஜமாஅத்திலே. வலம் யகுனில் காலி ஆதத்துஹு ذلك, வலம் யகுனுல் காலி அல் ஃபாதில் இருக்கிறாரு, அவருக்கு அந்த பழக்கம் என்பது ஆகியிருக்கவில்லை. ذلك அந்த விஷயம் பழக்கமாக ஆகியிருக்கவில்லை. அந்த விஷயம்னா என்ன? பொதுவா அரண்மனைக்கு போனா அங்க உணவு உண்டு விட்டு திரும்ப வர்றதுங்கிறது காதில் ஃபாதிலுடைய பழக்கம் கிடையாது. பன் சரஃப, எனவே அவர் திரும்பி விட்டார். அப்போ உணவு சாப்பிடாம போயிட்டார் அவர். தகல்து அன இலல் ஈவானி, நான் ஈவானிலே நுழைந்தேன். ஈவான் என்றால் அரண்மனை, மாளிகைக்குள் நான் நுழைந்தேன். வக்கது முத்த துஆமு, உணவு எங்களுக்காக வேண்டி கொண்டு வைக்கப்பட்டது. வல் மலிக்குல் அஃலு கது ஜலச ஃபி மௌதிஇஹி, கது ஜலச ஃபி மௌதிஇஹி, வல் மலிக்குல் அஃலல் கது ஜலச ஃபி மௌதிஇஹினா, மலிக்குல் அஃலல் இருக்கிறாரே அவர் திட்டமாக அமர்ந்தார். ஃபி மௌதிஇஹி, இந்த ஹீல் அமீர் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவருடைய
அந்த இடத்துக்கு உதவும் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹுடைய இடத்திலே அவர் அமர்ந்தார். ஃபன் சரஃப்து ஒமா கான் அலி கூவத்துன் அலல் ஜுலூசி இஸ்திஹாஷன். ஃபன் சரப்து நான் திரும்பி விட்டேன். ஒமா கான் அலி கூவத்துன் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. அலல் ஜுலூசி அமர்வதன் மீது எந்த ஆற்றலும் இல்லை. இஸ்திஹாஷன் விரக்தியின் காரணமாக, வெறுட்சியின் காரணமாக அங்கு அமர்வதற்குரிய சக்தி என்ற இல்லை. ஓ பக்கா ஜமாஅத்துன் தஃபாவுலன் பி ஜுலூசி வலதிஹி ஃபி மௌதிஹி. தஃபாவுல் என்றால் ஒரு விஷயத்தின் அளவை ஆதரவு வைத்த வண்ணமாக. தஃபாவுலன் என்றால் என்ன? அதாவது அரசர் இடத்தில் பிஜுலூசி வலதிஹி ஃபி மௌதிஹினா, அதாவது அவருடைய மகனார் அமர்வதை கொண்டு யார் இடத்துல? ஃபி மௌதிஹி தந்தையின் இடத்துல. சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே அவருடைய மகனாரான மலிகுல் அஃதல் அமர்வதை கொண்டு தஃபாவுலாக அந்த கூட்டத்தில் அழுதார்கள். தஃபாவுல்னா என்ன? இந்த அரசர் இடத்துல மகன் உட்காருவதால் அடுத்த அரசராக மகன் ஆக போகிறார் என்பதை நல்லதாக கருதி என்ன செஞ்சாங்க? அவர்கள் அழுதார்கள். சும்மா அகதல் மரது ஃபி தஸாயிதின் மின் ஹீனைதின் பின்பு பிடித்தது, நோய் பிடித்தது. ஃபி தஸாயுதின் அதிகரிப்பதை, மின் ஹீனைதின் அந்த நேரத்திலிருந்து நோய் அதிகரிப்பதை தொடர்ந்தது. وَنَحْنُ نُلَازِمُ التَّرَدُّدَ طَرَفَيِ النَّهَارِ இன்னும் நாங்கள் நுலாசிம் அவசியமாக்கினோம் அத்தரத்துத மீண்டும் மீண்டும் வருவதை. தரஃபைன் நஹாரி பகலின் இரு ஓரங்களிலேயும், அதாவது காலை மாலை 2 நேரம் வருவதை அவசியமாக்கினோம். வனதுகுலு இலைஹி அன வல் காதில் ஃபாதிலு ஃபின் நஹாரி மிராரன். வனதுகுலு இலைஹி இன்னும் நாங்கள் அவன் பக்கம் நுழைந்தோம். இங்கிறது சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவரிடம் நுழைந்தோம். அன நானும், அல் காதில் ஃபாதிலும் பகலிலே, மிராரன் மிரான் மர்ரத்துன் என்று ஜமத மிரார் பல முறை, பல தடவைகள் நாங்கள் நுழைந்தோம். ويعطي الطريق في بعض الأيام التي يجد فيها خفة. ويعطي الطريق பாதை கொடுத்தார்கள் ஃபி பாதுல் ஐயாம் நாட்களிலே சிலதிலே. அல்லத்தி எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், எஜிது ஃபீஹா ஃபீஹா அந்த நாட்களிலே அவர் பெற்றுக்கொண்டார். ஹிஃபத்தன் இலகுவை, கொஞ்சம் நோயினுடைய குறைவை பெற்றுக்கொண்டார். இந்த இடத்துல வந்து யோத்தி தரீக்கா என்றால் இந்த இடத்துல பேசுறதுக்கு, அதாவது பொதுவாக அடிக்கடி நாங்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது, அது தெரிஞ்சதுதான். ஆனால் உள்ளே போனால் எனக்கு அவங்கள்ட்ட பேச முடியுமா, அவங்கள்ட்ட உட்காந்து இது பண்ண முடியுமான்னு சொன்னால், அவங்க வந்து சில நாட்கள் தான் அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியும், உட்காந்து பேச முடியும்னு சொன்னால் அதில் வந்து அவங்க வந்து இலகுவாக இருந்துச்சு, தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா தான் அவங்க பேசுனாங்க. ஒக்கான மரபுஹு ஃபி ரஸிஹி அவங்களுடைய நோய் அவருடைய தலையிலே ஏறிவிட்டது, தலையில் நோய் ஏறிடுச்சு. ஒக்கான மின் அமாராத் இன்திஹாயில் உம்ரி இத் கான கத் அலிஃப மிசாஜுஹு சஃபரன் வஹதரன். அதாவது இந்த இடத்துல வந்து பொதுவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்பொழுதும் அவர்களின் உடல்நிலை பிரயாணத்திலும் இன்னும் சொந்த ஊரிலும் சமநிலையில் இருக்கும். ஆனால் இப்பொழுது நோய் ஏற்பட்டது அவர்களின் வாழ்க்கையின் முடிவின் அடையாளங்களிலிருந்து உள்ளது. ஏன்னு சொன்னா, எப்போதும் அதாவது அவங்க பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, எப்போ போயிட்டு வந்தாலும் சரி நல்ல திரகாத்திரமாக தான் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி பிரயாணத்தில் போட்டு சில நேரம் பொதுவாக நோய் ஏற்படாது. ஏதாவது நோய் ஏற்பட்டால் கூட அது உடனே சரியாயிடும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. அவங்களுடைய பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஆள் முடியாமல் நிலையில் இருக்கிறதுனால இது அவங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் என்பது நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு காரணம் சொல்கிறாங்க, எதுக்கு வாழ்க்கையுடைய அடையாளங்களுடைய காரணம் என்னங்கிறத இதான் இந்த காரணம் தான் பொதுவாக சொல்கிறாங்க. அவங்களுடைய காரணத்தை அங்கே விலைக்கு தான் இதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க வாழ்க்கையுடைய இறுதி கட்டங்கிறத. இன்னும் அப்போ மருத்துவர்கள் என்ன கருதினார்கள், ஃபஸ்தஹு இப்போ அவங்களுக்கு ஒரு ரத்தம் குத்தி எடுத்தா ஓரளவு என்ன செய்யலாம், இதன் மூலம் அவங்க இன்னும் வந்து சரியாகிவிடலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் கருதினார்கள். இன்னும் ஹஸ்ரத் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு ரத்தம் குத்தி எடுத்தார்கள். ஃபிர் ராபிஇ 4ஆம் நாளிலே. ஃபஷ்தத்த மரதுஹு அவருடைய நோயானது கடுமையாகிவிட்டது. வகல்லத் ருத்தூபாத்து பதனிஹி இன்னும் குறைந்து விட்டது. ருத்தூபாத்து பதனிஹினா அவருடைய உடலினுடைய ஈரப்பதம் என்பது குறைந்து விட்டது. வகான யக்லிபு அலைஹில் யுபுசு கலபத்தன் ஷதீதத்தன் இன்னும் அவர் மீது, அதில் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர் மீது மிகைக்கக்கூடியதாக இருந்தது. அல் யுபுசு காய்ந்த பதம், காய்ந்த தன்மை என்பது, அதாவது ஈரம் இல்லாமல் எனது உடல் காய்கிறதுங்கிறது மிகைக்க ஆரம்பித்தது. கலபத்தன் அலீமத்தன் மிக பெரும் மிகைப்பாக, அதாவது மிகப்பெரும் மிகைப்பாக அதிகரிக்க ஆரம்பித்தது. வலம் யசலில் மருது தசாயது
இன்னும் நோய் அதிகரித்து கொண்டே இருந்தது. அது நீங்காமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹத்தன் தஹா, முடியும் வரைக்கும், இலா காயத்தில் லுஃபி, பலகீனத்தினுடைய எல்லை வரைக்கும், எல்லையை அடையும் வரைக்கும் நோய் அதிகரித்து கொண்டே இருந்தது. இவ்வாறு ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உடலின் நோயானது ஏறுதல் இறங்குதல் கூடுதல் குறைதல் இவ்வாறு இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தொடர்ந்து இன்னும் 6 நாட்கள் இதுவரை கழிந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய 5 நாட்கள் கழிந்திருக்கிறது. இதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன ஆகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.